டிஎன்சி தமிழோட ஒரு தேர்தல் கால சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு போராட்டமே நடந்து கொண்டுட்டு இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம கர்நாடகாவை பார்த்துருப்போம், பக்கத்து ஸ்டேட்டில் எங்கேயோ ஒரு ஸ்டேட்டை பார்த்துருப்போம், மகாராஷ்டிராவை பார்த்துருப்போம், ராஜஸ்தான் பார்த்துருப்போம், அப்படி சொல்லிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல். 108 சீட்டுகளுடன் தாவைக்கு நிற்குது, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ்ன்னு சொல்லி திமுக சமூக வலைதளங்களில் பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது திமுகவை நானும் பார்த்தேன். காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சுன்னு சொன்னால் அதை எப்படி அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்கலாம்னா, ஒருவேளை திமுக கூட்டணி ஒரு 100 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று காங்கிரஸுடைய இந்த 5 சீட்டுகள் இருந்து திமுக ஆட்சி அமைக்கிற சூழல் இருந்து அதை தவிர்த்து விட்டு இந்த 5 சீட்டுகளையும் கொண்டு போய் தாவேக்காவிடம் காங்கிரஸ் கொடுத்து திமுக முதுகில் ஆட்சி அமைக்கவிருந்த திமுகவை முதுகில் குத்தி விட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தை பதம் சரிதான். ஆனால் திமுகவோடு காங்கிரஸ் இருந்தாலும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆட்சி அமைக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ யாருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது? பாஜக இப்படியும் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அதிமுக ஒரு அதிமுகவுக்கு ஒரு 10 நம்பர் கம்மியாக இருந்து, அதிமுக பாஜகலாம் ஒரு அணியில் இருந்து அவங்களுக்கு ஒரு 10 நம்பர் கம்மியாக இருக்குப்பா, அங்கே போய் காங்கிரஸ் இந்த 5 சீட்டை குத்திருச்சுப்பா அப்படின்னாலும் நீங்கள் முதுகில் குத்திருச்சுன்னு சொல்லலாம். யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னா, நாம் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒரு திடீர் திருப்பங்கள், மக்கள் அதிசயங்களை உருவாக்கி விட்டார்கள். திடீரென தாவேக்கா என்ற ஒரு கட்சி 108 இடங்களை பெற்று விட்டார். அது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதிகமான மக்கள் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த கட்சி இப்போ ஒரு தொங்கு சட்டமன்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை பற்றி விவாதிக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்திய அரசியல் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு நாள் தாமதித்தால் அந்த ஒரு நாளை கொண்டு பாஜகவால் என்னவெல்லாம் செய்ய முடியுன்றது பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப தெளிவாக செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க பாஜக? சரி, இப்போ என்னவெல்லாம் செய்ய முடியுன்றதுக்கு நம்ம ட்ராக் ரெக்கார்டை பார்த்துடலாம். உதாரணத்திற்கு 2019 கர்நாடகாவில் ஆட்சி அமைப்பதற்கு, கர்நாடகா இல்லை, 2019 மகாராஷ்டிரா ஆட்சி அமைப்பதற்கு மொத்தம் 288ல் 145 சீட்டு தேவை. ஆனால் பாஜகவிடம் இருந்தது 105. காங்கிரஸ் என்சிபியும் சேர்ந்து பெரும்பான்மை பெற்றிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இரவோடு இரவாக, அதாவது விடிய காலை 5:30 மணிக்கு பட்னாவிஸை முதல்வராகவும் இறந்து போன அஜித் பவார் அவர்களை துணை முதல்வராகவும் ஆளுநர் அறிவித்தார். 3 நாளில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் அங்கே என்சிபி காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, இரவோடு இரவாக வெறுமை. அதற்கப்புறம் 2018. சரிங்க, அந்த 2019 மேட்டருக்கே நம்ம வருவோம். அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபியா காங்கிரஸ்? இல்லை, பிஜேபி 105. அதை தான் நான் சொல்கிறேன் சார். பிஜேபி 105. அதான் சார், மக்கள் யாருக்காக வாக்களித்தார்கள்? சார், பாஜகவிற்காக. இல்லை நான் சார் நான் சொல்கிறேன் கேளுங்க. இல்லை நான் அதை தான் சார் சொல்கிறேன் சார். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அதிகமான சீட்டுகள் எடுத்திருந்த காரணத்தினால நீங்கள் அங்கே பாஜகவை கூப்பிட்டீங்க. 2018 104 பாஜக, ஆனால் காங்கிரஸ் 80, ஜனதாதள் 37, தேவை 113. அங்கே 104 எடுத்திருந்த பாஜகவை கூப்பிட்டீங்க, பெரும்பான்மை அவங்க நிரூபிக்க முடியல, நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். 2017 மணிப்பூரில் மொத்தம் தேவைப்படக்கூடிய 60 சீட்டில் 28 காங்கிரஸ், ஆனால் 21 பாஜக. அங்கே 21 எடுத்த பாஜகவை கூப்பிட்டார் ஆளுநர் ஆட்சி அமைக்க. அதே 2017 21 பாஜகவோட யாரு போய் கூட்டணி ஆட்சி அமைச்சா? கையில லெட்டர் பெரும்பான்மையில லெட்டர் யாரிடம் இருந்தது? இல்ல சார், நான் தான் சொல்றேன் உங்களுக்கு அழைப்பு எப்படி வருகிறது என்பதை வச்சு சொல்றேன் உங்களுக்கு. அதாவது பெரும்பான்மை என்பது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜகவிடம் இருக்கும் பொழுது ஆளுநர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அதே இடத்துல காங்கிரஸோ இதர கட்சிகள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது அப்போ ஆளுநர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் தான் இந்த விஷயத்தை காட்டுறேன். கோவாலையும் 20ல் 40 சீட்டுக்கு 21 வேணும், 17 காங்கிரஸ். ரெண்டே விஷயம் தான். இப்போ தமிழ்நாடு அரசியலே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்து நீங்கள் எடியூரப்பாவை சொல்லலாம். எடியூரப்பா இருந்துச்சு, ஃப்ளோட் டெஸ்ட் போனார், தோத்துட்டார், வெளில போயிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மேட்டரை தான் நான் சொல்லலாம், பொம்மை அவர்களுடைய வழக்கை சொல்லலாம். இதெல்லாம் நடந்து முடிந்த எல்லா அரசியலும் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இல்ல சார், இந்த 108 ஒப்பிட்டால் இல்ல சார், இந்த விஷயத்தோட ஃபைனல் மெசேஜா, அங்கெல்லாம் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்ததற்காக அழைப்பு விடுத்த ஆளுநர்
ஃப்ளோர் டெஸ்ட்டில் போய் நீங்கள் உங்களது ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்ன ஆளுநர் இங்கே 108 எடுத்த தாவேக்கா தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. கையில அவங்க எவ்வளவு லெட்டரோட இல்ல சார் நீங்க நல்லா இப்போ இன்னைக்கு சார் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இல்ல சார் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்ன மகாராஷ்டிராவோட இல்ல அதான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். மகாராஷ்டிரால பாஜக 105 சீட்டு நல்லதா. பாஜக கிட்ட எங்க இருந்துச்சு 145க்கான லெட்டர்? 105 சீட்டோட போனா பாஜகவை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. கொடுத்தாங்க ஓகேங்களா. எப்படி கொடுத்தாங்க? முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டுட்டாரு. என்ன பதவி செய்ய மாட்டாங்கன்னா எம்எல்ஏக்களுடைய லெட்டரே இல்லாத அஜித் பவாரை இவருக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டு 3 நாள்ல தோல்வி அடைஞ்சிச்சு. எல்லாரையும் ஹோட்டல்ல உட்கார வச்சு கவுண்டிங்ல காட்டாங்க. எல்லாத்தையும் காட்டினாங்களா சார்? என்சிபியும் காங்கிரஸும் கவுண்டிங்ல எம்எல்ஏக்களை காட்டினாங்க எங்க கிட்ட இருக்குன்னு. இது ஒரு பாடமா கூட பாஜக எடுத்துக்கலாம்ல. எதை பாடமா எடுத்துக்கான்றீங்க? மகாராஷ்டிரா ஒரு பாடமா எடுத்துக்கலாம்ல. நாளைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு 108 சீட்டோட விஜய் அவர்கள் போய், அதாவது பட்னாவிஸ் ஏற்கனவே அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தவர். பட்னாவிஸுக்கு வந்துட்டு முதலமைச்சர் அனுபவம் இருந்துச்சு. நீங்க சொல்ற எடியூரப்பாவும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார். பொம்மை அவர்களுடைய வழக்கிலும் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க 2வது தடவைக்கு 3வது தடவைக்கு சிஎம்மாக வர்றதுக்கு தான் ஒரு போட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களும் முதல் முறையாக முதலமைச்சராக போகிறார். ஃபஸ்ட் டைம் சிஎம்மாக வந்து அவர் உட்கார போகிறார். ஒரு நாள் அவர் முதல்வராக இருந்துட்டு மறுநாள் அந்த ஆட்சி பறிபோகுது அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஒரு முதல்வருங்கிற அந்த ஒரு பொசிஷனில் ஒருத்தரை ஏற்றுறது சரிதான். அதாவது சார் இந்திய அரசியலில் வந்து இந்த ஒரு நாள் முதல்வர் 3 நாள் முதல்வர்ன்றதுக்கெலாம் சட்டத்தில் இடம் கிடையாது. 13 நாள் இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய பிரதமர் அரசு கவுந்துச்சா இல்லையா? உங்களுக்கு தெரியும். முன்னுதாரணம் தான். அதான் சார் கவுந்துச்சா இல்லையா? ஏன்னா சார் சட்டத்துல இடம் கிடையாது சார். சட்டம் என்னன்னா சார் அப்படி கேளுங்க சார். நல்லா இல்ல சார் இல்லாம எல்லாருக்கும் சார் இங்க பாருங்க. நல்லா சார் நீங்க வந்து நல்லா கேட்டுக்கோங்க. யூகத்தின் அடிப்படையில் சம்பவங்களை பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. அதாவது எனக்கு நீங்க பெரும்பான்மை இருக்குன்னு கூப்பிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்ல 2 நாள்லயோ 3 நாள்லயோ நிரூபிப்பான்னு சொல்றீங்க. நான் நிரூபிச்சிடுறேன். நிரூபிச்ச அரசு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஆதரவு கொடுத்தா வேணான்னு கவுத்துறான். 48 மணி நேரம் கழிச்சும் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து என்னால் 118 பேர் என்னால் உட்கார வைக்க முடியும்னு சொல்ற ஒரு கட்சியால வந்து அதே 48 மணி நேரம் ஃப்ளோர் டெஸ்ட்டை எடுத்துக்கிறாமே அவங்களால கவர்னர்ட்டையே 118 கொடுக்க முடியல. சார் அப்படிலாம் கிடையாது சார். நீங்க வந்து எங்களோட கேள்வி என்னன்னா ஆதரவு கொடுக்குறீங்க. அவர் ஒரே விஷயம் தெளிவா சொல்லிட்டார். விஜய் கிட்ட கேட்ட கேள்விக்கு விஜய் கிட்ட பதில் இல்லைன்றார். விஜய் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் கிட்ட பதில் கிடையாது. விஜய் கிட்ட ஆளுநர் என்ன கேள்வி கேட்டார், என்ன பதில் இல்ல சொல்லுங்க. 118 பெரும்பான்மை கையில இருக்கான்னு கேட்டா இல்ல, அதை நான் ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் நிரூபிப்பேன்னு சொல்றாரு. இது அதே விஷயம் உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல யாரோ ஒரு 6 பேர் ஆதரவு கொடுக்க போறாங்கல்ல. 6 பேர் இல்ல சார், 60 பேர் கொடுக்க ரெடியா இருக்காங்க. 60 பேர் கொடுக்க ரெடியா இருக்காங்களா? அந்த 60 பேர் லெட்டர் இப்ப கொடுங்க. அதுக்கு 3 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம் சொல்றாரு. நீங்க ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. இல்ல சார், சார் இங்க பாருங்க. அதாவது மற்ற மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில ஒரு சம்பவத்தையும், தமிழகம் என்று வரும்பொழுது இங்கு தமிழக மக்கள் கிட்ட அவங்களுக்கு சுத்தமாக எந்த விதமான கவர்னரும் இந்த மாநில கவர்னர் அல்லைக்கரும் ஒண்ணு கிடையாதுல்ல. எந்த மாநில கவர்னர்? மற்ற மாநில கவர்னர்கள் பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலத்திலையும் பாஜகவினுடைய கவர்னர்கள் தான் சார் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கேரளாவில் கூட்டணியில இருக்கிறாங்க. இங்க வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், மதசார்பற்ற கூட்டணியில இருக்கோம், எங்களால கொடுக்க முடியாதுங்கிறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுது சார். மாநிலத்துக்கு மாநில அரசியல் வேறுபடலாம், ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் பாஜக அரசியலை மாற்றுவதில்லை. பாஜக அரசியலை மாற்றுவதில்லை சார். எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஒன்று ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை ஆட்சியை பிடிப்பதற்காக ஏதாவது செய்யலாம். குடியரசுத் தலைவரையோ கவர்னரையோ வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் பேசி ஆகும். சட்டத்தினுடைய நீங்க சொல்ற சட்டத்தினுடைய 108 எம்எல்ஏக்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுநரையும் அந்த அளவுல தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். அவர் அவரோட கையால் அவர் இவரோட முன்னெடுக்க ஆளுநர் அவர்கள் நல்லா கேளுங்க. ஆளுநர் அவர்கள் 108 லார்ஜஸ்ட் பார்ட்டின்றனால தான் அழைப்பு கொடுக்குறாரு. சின்ன விஷயம் தான். ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் என்னால வந்து 170 வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறவங்க அதவே ஒரு காலம் தானே கொடுக்குறாரு. ஒரு வார காலம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 வாரம் கூட கேட்டால் கூட கவர்னர் கொடுக்க ரெடியாக இருக்காரு. கவர்னர் ஆட்சி அமலுக்கு வரப்போகிறது கிடையாது. நீங்க கவர்னர் ஆட்சி எப்படி வராதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு வாரம் கூட எடுத்துக்கிட்டாலும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு வாரம் டைம் கேட்குறாரு. வேணாம் சார், விஜய்க்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கட்டும் சார். அவரு சார் நான் என்ன சொல்றேன் சார், 24 மணி நேரம் டைம் கொடுக்கட்டும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு. 48 மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்து 72 மணி நேரம். இல்ல சார், சார் நல்லா கேளுங்க. கவர்னர் சேர்த்து எந்த கட்சியும் கூட்ட வர முடியல. அப்பெல்லாம் கிடையாது சார். கவர்னர் அவர்களிடம் 113 அதாவது 108 அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 1 ரிசைன் பண்ணி ஆகணும். 107 + 5 112 கையெழுத்தை கொடுக்குறாரு. விஜய் கிடையாது இங்க பிரச்சனை, வந்து விஜய் கிடையாது. 108 சீட்டுகளை ஜெயிச்சோ தனிப்புற முதலமைச்சருக்கான முழுமையான தகுதியை விஜய் பெற்றுவிட்டால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்களை பத்தி நம்ம இது மேல பேசுறதுக்கு இடமே கிடையாது. அவர் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் ஆகிட்டார். அவர் என்னைக்கு ஜெயிச்சாரோ அன்னைக்கே முதல்வர் ஆகிட்டார். எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் தான் முதல்வர்.
இந்த ஒரு 5 சீட்டை வந்து எப்படி காங்கிரஸ் வந்து முன் வந்து விஜய் அவர்கள் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து கொடுத்ததோ, காங்கிரஸ் 6 சீட்டை வந்துட்டு ஏன் வந்து இல்ல இல்ல சார், அதாவது எப்படின்னா இல்ல உள்ள வந்துட்டீங்க நான் சொல்றேன் சார் காங்கிரஸ் மாதிரி இல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. காங்கிரஸ் திமுக அப்படின்னு வரும்பொழுது திமுகவிடமிருந்து தன்னுடைய கையை காங்கிரஸால் எளிமையாக எடுத்துவிட முடியும். ஏனால் அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே நம்பி தமிழக அரசியலில் இருக்க வேண்டும் என்ற சூழல் கிடையாது. நீங்க சொல்ற ஒரு திருமாவளவன் அண்ணன் அவர்களோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழகத்தை பொறுத்தவரையும் அவங்களுடைய செல்வாக்கு என்ன, அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களால அவ்வளவு எளிமையா கையை உள்ள இருந்து டக்குன்னு எடுக்க முடியாது. அப்ப ஏன் இந்த அரசியல் பண்ணணும்? யார் அரசியல் பண்ணணும்? கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் எதற்கு வந்துட்டு டெய்லி வந்து பேட்டி கொடுத்துட்டு விஜய் அவர்கள்ட்ட நான் இன்னைக்கு போறேன், இந்த நாளைக்கு நான் பதில் சொல்றேன், உயர்நிலை கூட்டம் சொல்லி இங்கேயும் சொல்லிட்டு டிஎம்கே ஆஃபீஸ்ல போய் உட்காந்து பேசுறதும் மறுநாள் எப்படி டிஎம்கே ஆஃபீஸ் தமிழ்நாடு அரசியல வந்து யார் கேள்வி கூத்தாகிறா? விசிகாவும் கம்யூனிஸ்டுகளுமா இல்ல வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவங்களை அட்டாக் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டீங்க இல்ல சார், அவங்களுக்கு தெரியுங்க, நான் பாக்குறேன். ஏன்னா இல்ல நாங்க தான் சீட்டை வச்சுக்கிட்டு நாங்க தான் வந்து பெரியாளுங்கற காட்ட இல்ல சார், நாங்க தான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு கேட் ஒன்னு போட்டிருக்கோம். நாங்களே ஒரு கேட்டு போட்டோம் அவருக்கு. நாங்க என்ன சொன்னோம்னா அவங்க ஆதரவு கேட்கும்போது நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் சார், என்டிஏ கூட்டணி, ஆனா என்டிஏ கூட்டணி கூட வரக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்ற இதை நாங்க தான் சொன்னோம். ஸோ எங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் அவர்களும் தான் இருக்கிறாங்க. தெளிவாக சொல்ற விஷயம், விஜய் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எந்த மாற்றமும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தான் அவர் இப்போ இருக்கிறாரு. காங்கிரஸ் உடனே ஆதரவு கொடுத்துருச்சு. காங்கிரஸ் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸ் உங்களுக்கு முடிவை விரைவாக எடுத்துட்டாங்க, நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு அரசியல் கட்சி தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி நடந்திருக்குது, அவ்வளோதான். அன்னைக்கே போயிருந்தா 40 சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியுங்கிறது இல்லை காங்கிரஸ்காரங்களும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஒரு கணக்கு போயிட்டு இருக்குது. நான் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி நானும் டிபேட்ல பேசிட்டேன். நான் சொல்கிறேன் காங்கிரஸ் சரியான முடிவு தான் எடுத்து சொல்கிறாங்க. ஓகே இல்லை சார், நாங்கள் அதுக்கு முன்னாடி நானும் டிபேட்ல பேசியிருக்கேன். எங்களுடைய தலைமையில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நாம இந்த தேர்தலில் திமுகவோட இணைந்து தான் சந்திக்க போகிறோம். நானே பேசியிருக்கேன், மாற்றி பேசக்கூடாது. ஆனால் தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு தலைமை எடுத்ததுக்கு நம்ம அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறோம். போயிருந்தா கூடி இருக்கும், இல்லைனாலும் குறைஞ்சாலும் நீ காங்கிரஸ் சேவையில் தான் ஆட்சி அமையணுங்கிறது இருக்குது. அது நடந்துருச்சு, ரைட், ஓகே. இது 5 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ விஷயமே வந்துட்டு கவர்னர் வந்துட்டு அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் அரசியல் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்டு தமிழ்நாட்டோட அரசியல் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லை, அவங்க அடிச்சுக்கோங்க, நீங்களா உற்று நோக்கிலாம் பார்க்கல சார். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழக முதல்வர் அவர்களிடம் சொல்லிவிட்டே வந்துடலாம் அப்படின்றது அவங்க நிலைப்பாடு. அவங்களுடைய பேச்சுக்களை வச்சு பார்க்குறேன். இப்போ ஐஎம்எல்ல போய் கேட்குறாங்க, கேட்டவொன்னே கிளியர் கட்டாக அவங்க சொல்லிடுறாங்க, இல்லைங்க முடியாது, நாங்கள் இவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதே நம்ம அண்ணன் திருமாவளவன் அண்ணன் பேசும்போது அண்ணன் சொல்கிறாங்க, நான் தேர்தலில் தாவேக்காவை எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை, விஜய் அவர்கள் வந்து சிறப்பான ஆட்சியை தருவார். இந்திய அரசியலில் ஒரு கட்சி போய் வந்து நான் உன்னை விட்டு போக போகிறேன், அவங்க கூட்டம் நான் இனிமேல் இருக்க மாட்டேன், இவ்வளோ வருஷம் எம்பி வாங்கிட்டு கவுன்சிலர் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு சார் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க சார், உட்காந்து பேசிட்டு சொல்லிட்டு வர இல்லை நீங்கள் இங்கே தான் சார், இல்லை நீங்கள் இங்கே தான் கரெக்டாக நோட் பண்ணணும். விஜய் அவர்கள் மீது பிரியத்தினால மட்டுமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாஜக வந்துவிடக் கூடாது அப்படின்ற இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணனுக்கும் கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லப்படுதுன்னா சேம் கண்டென்ட் இல்ல சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா இல்ல சார், டைரக்டர் அமீர் அவர்களுடைய ட்விட்டர் என்ன சொல்றாருன்னா, ஆனா விடுதலை சிறுத்தைகளும் இவங்களும் நீங்க காலதாமதம் பண்ணாதீங்க, கொடுக்க வேண்டிய ஆதரவை விரைவா கொடுத்துருங்க. நீங்க கவர்னரை குறை சொல்லிக்கிட்டு கவர்னர் காலதாமதம் இல்ல சார், சார் நல்லா கேட்டுக்கோங்க சார், நல்லா கேட்டுக்கோ சார், நல்லா கேட்டுக்கோங்க சார், நல்லா கேட்டுக்கோங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது வேற கான்செப்ட். அது அரசியல் கட்சிகளுக்குள்ள சுயசார்பான விஷயம். கவர்னருடைய வேலை அது கிடையாது. நல்லா கேளுங்க, உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் ஃப்ளோர் டெஸ்ட். அங்க நாங்க காட்டினா போதும். ஆக்சிஜன் தேவைப்படுற இடத்துல வந்து இல்ல தேவையில்ல சார், சார் தேவையில்ல. நின்னுகிட்டு வந்துட்டு நீ சிம்பிளா சொல்றேன் சார், சார் சிம்பிளா முடிக்க வேண்டிய வேலை தான். சிம்பிளா சொல்றேன் சார், சிம்பிளா சொல்றேன் சார். நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேணான்றது தான் கான்செப்டா இருந்தா கவர்னர் அழைக்கவும் தேவையில்லை, யாரும் போவே தேவையில்லை. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு முடிஞ்சு போச்சுன்னே சொல்லிடலாம். அப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்னு. ஒரு கட்சி பெரும்பான்மையாக ஜெயிச்ச பிறகு மீண்டும் ஒரு தேர்தலை நம்ம உடனடியாக தவிர்க்கணும், உடனடியாக ஒரு தேர்தலுக்கு நம்ம போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ன்ற கான்செப்ட் இருக்கு. கம்யூனிஸ்டும் வர மாட்டாங்க, விசிகாவும் டைலமோலயே இருந்துட்டு இருப்பாங்க, ஒரு இல்ல சார் பொறுத்து தான் எடுப்பாங்க. அப்படினா கவர்னர் இப்படி பண்றாரு அப்படினா அப்பல சார் கவர்னர் நினைச்சா இந்த பிரச்சனை முடிச்சிரலாம், கவர்னரே முடிச்சிரலாம் சார் இந்த பிரச்சனையை. சார் கவர்னரே முடிச்சிரலாம் சார், விஜய் அவர்களுக்கு கொடுத்து 48 மணி நேரத்துல ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க சார். கவர்னர் முடிக்க தவறிய ஒரு விஷயம் ஆயி போச்சுன்னு வெச்சுக்கோங்க. கவர்னர் இப்ப முடிக்க தவறிட்டாரு, விசிகாவும் கம்யூனிஸ்டும் அதை கையில் எடுத்து அவங்க சார் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு போயிருக்காங்க இல்லையா தாவேக்கால இருந்து. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போது யார் யாரு எந்தெந்த ஆபீஸ்க்கு போயிருக்காங்கன்னு டிவில பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? கவர்னர் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தாவேக்கா என்ன பண்ணுது, இறங்கி டைரக்டாவே அடிக்கிறாங்க. இதற்கு முன்பு அவங்க வரட்டும் நம்ம பேசிக்கலாம்னு நினைச்சாங்க, இப்ப என்ன பண்ணாங்க, ஆள் அமிச்சிட்டாங்க.
இதுதானே ப்ரோக்ரஸ். நேரடியாக அனுப்பி பேசுகிறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல இருந்து நான் இப்போ தந்தி டிவி பார்த்துட்டு வந்தேன், அவர்களுடைய உடல் மொழியை பாருங்கள்னு சொல்லி அதில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் நிர்மல்குமார் எப்படி பேசிட்டு இருக்காரு, பக்கத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சண்முக சார் எப்படி பேசிட்டு இருக்காரு தெரியுது. தெரிஞ்ச வரைக்கும் தே ஆர் ரெடி டு கிவ். பட் என்னன்னா அவங்க மேபி ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம், கேட்கலாம். ஏன்னா இதுதான் கேட்பதற்கான நேரம், கேட்டு பெற வேண்டியது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இடதுசாரிகள் வந்து ஆட்சியில் இல்ல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சபாநாயகர் போஸ்டிங் கேட்கலாம் சார். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப அவங்க எதுவும் இல்ல, சபாநாயகர் வாங்கினாங்க, சோம்நாத் சட்டர்ஜி வாங்கினாரு. அதனால வந்து நம்ம வந்து அவங்க எங்களுக்கு சபாநாயகர் கொடுத்துருங்க, எங்களுக்கு மந்திரி எல்லாம் வேணாங்கன்னு கூட கேட்கலாம். ஒருவேளை இடதுசாரிகள் சபாநாயகரை வருவதை திமுகவும் அதிமுகவும் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஓரளவு நியூட்ரலா தான் இருப்பாங்க, நேர்மையானர்களா இருக்காங்க கூட நினைக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால அதுவும் அவங்க ஒரு கட்சி, அவங்க ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ரஸ் இருக்குது. திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் முடியாதுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், எப்போ அப்படிலாம் டக்குன்னு சொல்ல முடியாது, நீங்கள் கேள்வி கேட்டோன்னு நாங்கள் கூடி பேசி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படியும் இந்த ஆட்சி அமைந்தே தீரும். பாஜக சைட்லேருந்து நாங்கள் சிங்கிள் சீட் எடுக்க மாட்டோம் சார். கம்யூனிஸ்ட்டுகள் திருமாவளவன் அண்ணன் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நாளுக்கும் இது செட்டில் அவுட் ஆகி நாங்கள் போயிடுவோம். இந்த ஆட்சி அமைக்கப்பட்டுரும், இதுலேருந்து மாற்றம் இல்லை. ஆட்சி அமைக்கப்பட்டுங்கிறீங்க. அதிமுக இப்போ போய் வந்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவும் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கு, அதிமுகவும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்படல. விஷயங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு நம்ம வந்து அதிமுக வந்து என்ன வேணால் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த கட்சி. ஏன்னா ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் தலைமை பண்பில் இருந்தாங்க. அவங்க இருந்தவரை அந்த கட்சியுடைய ரேஞ்சு வேறு, குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதிமுக 11வது முறையாக தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு. கிராஃப் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து தேய்ந்து போன, அது அவங்க தான் ஸ்ட்ராங்கான கட்சி. தாவேக்காக்கு அப்புறம் 1.5 கோடி ஓட்டுகளை வாங்கியிருக்கக்கூடிய கட்சி திமுக தான். அது கிரவுண்டில் தெரிஞ்சிருக்கு நமக்கு. அப்படின்றப்ப எடப்பாடி அவர்களோட போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் இணைந்து நானும் அவரும் சேர்ந்து விஜய்க்கு எதிராக நாங்கள் 2 பேர் அப்படின்னு சொன்னால் அது திமுகவோட இமேஜையே குறைச்சிக்கிட்டதா காட்டாதா? அப்படி ஒரு ரிஸ்க்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது திமுகவோட நெகட்டிவ் ஆயிடாதா? திராவிட அரசியல் வந்து கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது கூட அந்த இடத்துல இருக்கலாம் சார். எடப்பாடி அவர்கள் மூலமாக என்றோ திராவிட அரசியலை பாஜக அந்த கட்சியில கைப்பற்றிருச்சு. அது கையை விட்டு போனனால தான் இன்னைக்கு தாவேக்கா என்பது இவ்வளவு பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் பாஜகவை சேர்க்காம அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா அம்மா, டிடிவி தினகரன்லாம் ஒன்னா இருந்தாலே இது கரெக்டா ஓடி இருக்குமே இந்த வண்டி. அவங்க தானே அந்த திராவிட அரசியலை முதல்ல வந்து கொலாப்ஸ் பண்ணது சார். அதனால வந்து அவங்க 2 பேர் இணைவாங்கன்றதெல்லாம் எல்லளவும் அது உண்மையா இருக்க விஷயம். அந்த மாதிரி திமுக அந்த வேலையை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட ஆசைப்படுவாங்க. அடுத்ததாக ஆளுங்கட்சியாக வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்களே தவிர, அதிமுக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். 44 சீட் 45 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போவே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்கே இருந்துட்டு போய் பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க பாண்டிச்சேரியில் உட்காந்தா பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. தலைவரே இன்னைக்கு பதவி விலகிட்டாரு. தமிழ்நாட்டில் 5 சீட்டு, பாண்டிச்சேரியில் 1 சீட்டு, கேரளாவில் ஆட்சியில் வந்தாச்சு. ரைட், ஓகே. தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் கட்சி வந்து அதில் பாதாளத்துக்கு போய், அதாவது சார் தமிழ்நாட்டில் 5 சீட்டுனா தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய ஒரு சுனாமி தாக்கத்தை ஏற்படுத்தியது. குளத்தூரில் தமிழக முதல்வர் தோற்கடிக்கப்பட்டார். எத்தனை அமைச்சர்கள் தோத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சிச்சுன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் ஜெயிச்சதில் 5 சீட்டு எங்கன்னா, நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட தாவேக்கா ஜெயிக்கலை. கன்னியாகுமரின்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனு. இயற்கையாகவே எங்களுக்கு அங்கே தொகுதிக்கு 40,000 50,000 ஓட்டு இருக்குது. அந்த தொகுதியில் இருக்கிற 3 சீட்டையும் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி, அங்கே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியில் இந்த தேர்தலில் தோத்தோம் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கணும்னா ஊட்டியை தான் ஒத்துக்கணும். 1500 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஊட்டியை லூஸ் பண்ணது தான் நாங்கள் தோத்ததாக ஒத்துப்பேன். மீதி எல்லாமே அதாவது ஒரு அடித்த ஒரு சுனாமியில் பொய்யாமொழி அவர்கள் தோற்று போயிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்காங்க. சென்னை தனது கோட்டைன்னு சொன்ன திமுக சென்னையின் கோட்டை தெரியப்பட்டிருக்கு. சேகர்பாபு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கார்கள். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் டாமினேட்டாக இருக்கிற 2 தொகுதியில் இருந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி வாக்கு விழுந்திருக்கு. அவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. மீதி எல்லா தொகுதிகளும் திமுகவாலேயே ஜெயிக்க முடியல. அப்படின்றப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல ஜெயிச்சிருக்கோம். மற்ற இடங்களில் இயற்கையாக நாங்கள் தோற்றுருக்கோம். இதை தவிர்க்க முடியாதுல்ல சார். இதை எப்படி நம்ம தோல்வின்னு சொல்ல முடியும்? பாண்டிச்சேரியை பொறுத்த கேள்விக்கு அதுக்கும் பதில் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சது என்னென்னா, அந்த தேர்தலுக்கான கூட்டணியை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே செஞ்சு கடைசி வரையும் வந்து அந்த 12 15 நீங்கள் 4 நான் 4ன்ற அந்த உட்கட்சி விவகாரத்துக்கு முன்பே நம்ம அதை சரி செய்திருந்தோம்னா இன்னும் அந்த தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவு தான் இருக்குது. 2வது விஜய் ஃபேக்டர் அங்கேயும் ஒர்க் ஆகிருக்கு. விஜய் அவர்கள் அங்கேயும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அந்த தோல்விகளுக்கும் அங்கேயும் விஜய் ஃபேக்டர் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலையான ஆட்சிகள் வந்துட்டு இங்கே எடுக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதை முழுமையான முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுப்பதற்கு முழு அதிகாரம் கொடுத்து இன்றைக்கி திமுகவினுடைய
எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தினுடைய முடிவும் வரும்பொழுது அரசியலில் ஏதோ ஒரு மாற்றத்திற்காக 2 கட்சிகளும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்குதுன்னு நினைக்கலாமா? இல்லை, அரசியலில் திமுக என்ன முடிவு எடுக்குதுன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது எனக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதிமுகவிலிருந்து வெளியே போன அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்று தாவேக்காவில் சேர்ந்து அவர் அமைச்சராக போகிறார், தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி அவர்களை நம்பி டிராவல் செய்த பல்வேறு அமைச்சர்கள் நாம் மீண்டும் அமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கற்பனையில் இருக்கும் பொழுது அதை அடித்து துவைச்சு தவிடுபடி ஆக்கி விட்டார்கள். வெறும் எம்எல்ஏவாக இருந்து அவர்கள் வந்து காலம் தள்ளுவதற்கு தயாராக இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சியாக சர்வை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மத்தியில் 22 எம்பி இருக்காங்க, மாநிலங்களவையில் எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு தேசிய அரசியல்னு அந்த மாதிரி ஒரு இது ஓடிடும். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் பெருசாக இல்லை. வெறும் அதிகாரமற்ற பதவிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்வதற்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு அவர்கள் பாண்டிச்சேரியில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கேருந்து எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறாருன்னா ஏன் ஒரு தலைவர் இங்கேருந்து போய் சந்திக்கணும்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் யாராவது அவங்களுடைய பேச்சை தாண்டி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ சென்று பார்த்ததாக வரலாறு உண்டா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. அப்போ என்னன்னா இவருடைய தலைமையின் மீதான அதிருப்தியில தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சரி கட்டுவதற்கு இதுக்கு போறாரு. அவங்க கட்சிக்குள்ளேயே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. விஜய் கிட்ட 20 பேர் வரலாமா, 25 பேர் வரலாமா, அவங்க ரெடியா இருக்காங்க. அதனால அதிமுகவினுடைய அந்த முடிவு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுகவை இப்போது இருக்கக்கூடிய 47 வெறும் 7 ஆக்காமல் விடாது. அதை விட்டுருங்க. திமுக என்ன செய்யும் நீங்கள் பேசுனீங்கன்னா, மேபி திமுக எப்படி நாம் சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தாவேக அரசு எதையெல்லாம் செய்ய தவறியதுன்ற டிவியில் அவங்ககிட்ட இல்லாத மீடியா இல்லை. இப்போவே சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா செய்திகள்லாம் மாறி வேறு மாதிரி செய்திகள் தான் வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே இது. ஸோ அவங்க பண்ணுவாங்க. திமுக ஒரே ஒரு விஷயம், மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, அப்படி ஒரு ஆட்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே திமுக வந்துட்டு சொல்லியாச்சு. ஒரு ஆட்சி வேணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஆட்சி வந்து அவரை ஏன் கூப்பிடுங்க. ஆனால் அந்த விஜய்ங்கிற வார்த்தைகளை வந்துட்டு அதிகமாகவே டிஎம்கேவும் தவிர்த்துருச்சு, ஏடிஎம்கேவும் தவிர்த்துருச்சு. என்ன காரணம்னா அவங்களால விஜய் என்ற ஒரு நபரை டக்குன்னு ஏற்றுக்க முடியல. அவங்க தேர்தல் முடிவு வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆளுங்கட்சியாக திமுக வரும், எதிர்க்கட்சியாக அதிமுக வரும், அதற்கான மனநிலையில் தான் அவங்க இருந்தாங்க. விஜய் என்பவர் என்ன பண்ணுவார், மேபி 1, 2, 3 ஏதாவது வருவார். விஜய் தனியாக வந்து நமக்கு சட்டமன்றத்தில் மாட்டினார்னா அவரை நம்ம கலாச்சி ஒரு கேலி பொருளை ஆக்கி விட்றலாம், அப்படி பார்த்துக்கலான்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறான்ற மனநிலையில் இருக்கும்பொழுது திடீரென அதோடைய உச்சபட்சமான விஷயமே நிறைய பேர் வருத்தப்பட்டு சொன்னதே, குளத்தூரை போய் பார்த்துருக்கீங்களாப்பா, அது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொகுதி, அந்த மக்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் அவங்க வெளியே வரல. அவங்களால உடனடியாக விஜயை வந்து ஒரு முதல்வர் அப்படின்ற வேட்பாளர், முதல்வர் தான் அவர் அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரல. அவரை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரல. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விஜய் எதிர்த்து தானே அரசியல் பண்ணி ஆகணும். 2 பேர் இனிமே வந்து எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராகவும் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராகவும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் விஜய் எதிர்த்து தானே அரசியல் பண்ணணும். வேற வழி இல்லை. அவர் ஒருவேளை முதல்வர் ஆனால் அவங்க தயாராகிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அவங்க முதல்வர் ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2-3 நாள்லேருந்து தயாராகிடுவாங்க. நீங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்களே, அங்கே அந்த சம்பவம் நடக்குது, இங்கே இந்த சம்பவம் நடக்குது, என்ன ஆச்சு, அந்த 2500 தரேன் நீங்களே என்ன ஆச்சு, இந்த 3000 தரேன் நீங்களே என்ன ஆச்சுன்னு அவங்க உடனே 6 சிலிண்டர் கேட்பாங்க. கேட்காம இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. அவங்க எதிர்க்கட்சியிலேருந்து அடுத்து கவுண்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். காங்கிரஸ் மீது இப்போ திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வச்சுருக்காங்க. எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்பிக்களும் சரி, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு பெரிய அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பக்கம் திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்பு கவனிக்கலாம், காங்கிரஸ் என்னப்பா தொகுதிக்கு ஒரு 4000 ஓட்டு வச்சுருப்பீங்களா, ஒரு 1500 ஓட்டு வச்சுருப்பீங்களா, எங்களால் தான்ப்பா நீங்கள்லாம் ஜெயிச்சிங்க, இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த 5 எம்எல்ஏவே எங்களால் தானப்பா ஜெயிச்சிங்க என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பக்கம் காங்கிரஸை வந்து நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இந்த பக்கம் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் போகிறது என்பதை வந்து ஏதோ வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு கடந்து செல்லாமல் எல்லா அமைச்சர்களும், எல்லா முக்கிய தலைவர்களும், இன்னும் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் சொல்லலை, அவர் தவிர்த்து அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வரைக்கும் செய்திகளை சொல்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் திமுகவோடு இருந்தால் இந்த மதவாத சக்தி என்பது வந்து நமக்கு எதிரானது, நாம் மதவாத சக்திக்கு எதிரான ஒரு அமைப்பு, நாம் தான் வந்து ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை எப்போவுமே திமுக அவங்க கையில் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் தன்னிடம் இருக்கும் வரை விஜய் என்ன தான் அவர் 108 வெளியிலேருந்து ஒரு 4 பேர் ஆதரவு கொடுத்து ஆட்சி செய்தாலும் விஜய் பாஜகவோட பி டீம் தான்.
பாருங்க மோடி அதை சொன்னாரு, மோடி பேர் அவர் சொல்லலை, பாருங்க மோடி அதை கொடுத்தாரு, அவர் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னு அவர் அரசு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கார்டு ப்ளே பண்ணலாம். எப்போதுமே மக்கள் மத்தியில் விஜய் வந்து பாஜகவினுடைய ஒரு டீம், பாஜகவினுடைய ஒரு பி டீம், அவர் வந்து ப்ரோ பிஜேபி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறப்ப, காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி விஜய் பக்கம் போகுது. அந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த ஸ்டாண்டு என்னவாகுதுன்னா, திமுகவும் ஆன்டி பிஜேபி, விஜயும் ஆன்டி பிஜேபி. இப்போ இந்த ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டை எடுக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 18% மைனாரிட்டி ஓட்டு, எப்போவுமே தேர்தலில் திமுக அந்த 18க்கு மேலே இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி அவர்கள் நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்பார். இப்போ இந்த 18% ஓட்டு என்னவா மாறும்? எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டுமே ஆன்டி பிஜேபி கிடையாது, விஜயும் ஆன்டி பிஜேபி தான் அப்படின்றத வந்து திமுக வந்து அந்த கார்டு நம்ம கையை விட்டு போகுது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் தான். அது களத்திலையும் எதிரொலிக்கும். இன்னொன்று, காங்கிரஸ் விஜயோடு சேரும் பொழுது விஜய்க்கான இமேஜ் வந்து நேஷனல் லெவலில் வந்து கிரியேட் ஆகும். அது தமிழகத்தில் வந்து நீங்கள் 5 சீட்டு இருக்கீங்க, 4 சீட்டாக இருக்கீங்கனாலும் நேஷனல் மீடியாவில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாராக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஊரில் இருக்கிற ஐடி விங் சேனலுங்களில் காங்கிரஸும் விஜயும் கூட்டணி, காங்கிரஸும் விஜயும் கூட்டணி. அது எத்தனை சீட்டு எத்தனை ஓட்டுலாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் காங்கிரஸும் விஜயும் கூட்டணி. அப்போ விஜய் வந்து என்ன ஆகுறாருன்னா ஒரு நேஷனல் இமேஜாக மாறுறாரு. ஸோ அந்த இமேஜும் விஜய்க்கு கிடச்சிருது. இப்போ மூணாவது ஒரு விஷயம், 2029 தேர்தல் வரப்போகுது. இப்போ விஜய் டிவிகே கூட இருக்கார், ஓகே சாரி காங்கிரஸ் கூட இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பாஜகவோட இருக்கார். இப்போ திமுக யாரோட இருக்கும்? சரி, திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால், வெற்றியே பெற்றுட்டாங்க தமிழ்நாட்டில், திமுக 40 தொகுதியிலுமே எம்பிக்களாக ஜெயிச்சிட்டாங்க. சரி, யாரை ஆதரிப்பார்கள்? மோடியை ஆதரிக்க முடியுமா? அவங்களால முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய நிர்வாக சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க யோசிக்கும் போது தான் அவர்கள்ட்ட அந்த தடித்த வார்த்தைகள் வரும்போது, அதுதான் எங்களுடைய எம்பி ஜோதிமணி அக்கா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் வந்து நல்ல முறையில் உங்களோட இருந்தோம், அழகான முறையிலே உங்களை விட்டு வெளியே வரணும். எம்பி கார்த்திக் சிதம்பரம் சாரும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி இருக்குது, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி இருக்குது, இது தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி, நம்ம வாய்ப்பு கொடுத்தா அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு இருக்குது, இதில் வந்து நீங்கள் சொல்வதற்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திமுக தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாமல் தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களே தவிர, பதிலுக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் அவங்க மேலே கோபமோ ஆதங்கமோ படலை, தேவைப்பட்டுச்சு கொடுத்தோம், நாங்கள் 5 சீட்டு இருந்து உங்கள் ஆட்சி, நாங்கள் 5 சீட்டு கொடுத்தா உங்கள் ஆட்சி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற சூழலில் நாங்கள் அந்த 5 சீட்டை எடுத்தால் நீங்கள் கோவப்படுற மாதிரி நியாயம்தான். அப்படி ஒரு சூழலே இல்லாத பொழுது பயன்படாமல் உங்ககிட்ட இருக்கிற அந்த சீட்டுகள் யாரோ ஒருத்தருக்கு பயன்பட்டு அதன் மூலமாக பாஜக அரசு மூலமாக இயக்கப்படக்கூடிய ஒரு சக்தி இங்கே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நிச்சயமாக வந்துட்டு காங்கிரஸ் வந்து ரொம்ப உறுதியாகவே தன்னோட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் ஆதரவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. திமுகவோட அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்துட்டு டிகே இளங்கோவன் அன்னைக்கு வந்துட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர் செஞ்சு வந்து பேசியிருக்காரு. இது போன்ற நகர்வுகள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில். கவர்னர் அவர்களும் 118 கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிறாங்க. விஜய் இதுவரைக்கும் வந்து நீதிமன்றத்திற்கும் செல்லவில்லை. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. உயர்நிலை குழு கூட்டத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஆட்சி அமைப்பதில் இதை தாண்டி எதுவும் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இருக்கா அப்படின்றத விட, நீங்கள் ஒவ்வொரு நாளும் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாமல் தள்ளி போக 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 விஜய் அவர்களுக்கான அந்த ஆதரவு அலை வந்து பெருகிக்கிட்டே போகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 தடவை விஜயை பற்றி, விஜய் என்ன ஆட்சி வந்துட்டாரா இல்லையான்னு தமிழக மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வைங்களேன், மக்கள் அதை கடந்து அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. இன்னும் நீங்கள் டைம்லைன்லேயே விஜய் அவர்களை வைத்திருக்கிறீங்க. ஸோ விஜய் ஆட்சிக்கு வரணும், விஜய் ஆட்சிக்கு வருவதை வந்து பாஜக தடுக்கிறது, திமுக அமைதி காக்கிறது. இதே பக்கத்து மாநிலத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்நேரம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து முதல் அறிக்கை வெளியே வந்திருக்கும். காட்டமான வார்த்தைகளோட அந்த அறிக்கை வெளியே வந்திருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, ஏன் அவர் ஆட்சி அமைக்கிறத வந்து தடுத்துக்கிட்டு ஒரு கட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதான் சார் நான் சொல்கிறது, இது வந்து மென்மையான வார்த்தை. நான் சொல்வது இன்னும் ஹார்ஸாக காட்டமான வார்த்தைகளே பிரயோகிச்சிருப்பாங்க. இப்போ வந்ததே லேட்டு தான். ஏன்னா அவர் நேற்றே அந்த அறிக்கை வரும்னு நான் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இன்னும் காட்டமாகவே அவங்க பகிர்ந்திருப்பாங்க. ஸோ இதே இடத்துல அதிமுகவும் ஒரு முக்கிய கட்சியாக இருந்தால் இந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்தி இருக்கணும். திமுக இப்ப பயன்படுத்தினாங்கல்ல, அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் கிட்ட இருந்து வார்த்தை வந்திருக்கணும். இது வரைக்கும் அதிமுக வந்திருக்கணும் சார். ஏன்னா ஒரு நீங்க வந்து ஜனநாயகத்துல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி நடைபெறும்னு நினைச்சீங்களா, இந்த மாதிரி 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சார், அவருக்கு வாய்ப்பை கொடுங்க, ஒரு 2 நாள் கொடுங்க, 3 நாள் கொடுங்க, 4 நாள் கொடுங்க, அவரால் நிரூபிக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க, நிரூபிக்கலைன்னா இந்தியாவில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் என்ன புதுசா, இதுக்கு முன்னாடி யாரும் ஃப்ளோர் டெஸ்ட்டே நடத்தி தோத்துலாம் போனது இல்லையா, இல்லை ஜெயிச்சது இல்லையா சார்? 17 எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் எடப்பாடி அவர்களை விட்டு வெளியே வராங்க, டிடிவி தினகரன் அவர்களையா. 2 வருஷம் 11 எம்எல்ஏ இல்லாமல்
சட்டமன்றம் என்னாச்சு? நல்லாச்சு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. கண்டிப்பா. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு இருக்கான்னு கவர்னர் கேட்டாரா? என்ன சார் இது நியாயமாக இருக்குது? அவரை விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடுங்க. விஜயை நீங்கள் தடுத்து நிப்பாட்டினால் அது விஜய் அவர்களுக்கான புகழ் வெளிச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அவர் இன்னும் உயரத்தை எட்டுவார்ன்றதை பாஜக உணரணும். பாஜக நினைத்தால் ஒரு ஃபோன் காலில் இந்த மொத்த பிரச்சனையை முடிச்சுட்டு 4 நாள் அவருக்கு டைம் கொடுத்து ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுங்க சார்னா உண்மையிலே விஜய் அவர்களுக்கு என்ன ரியாலிட்டி இருக்குன்னு தெரிய போகுது சார். இந்த சம்பவம் அங்கே உடனே முடிஞ்சிடும். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன்சி தமிழினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.